நாமக்கல் தமிழ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் குழந்தைவேடு ஐயா அவர்களே, இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கும் நண்பர் போ வேல்சாமி அவர்களே, இந்த கருத்தரங்கை மிகுந்த முயற்சி எடுத்து ஏற்பாடு செய்திருக்கும் நாமக்கல் தமிழ் சங்கத்தின் செயலர் நண்பர் நாராயணமூர்த்தி அவர்களே, இந்த கருத்தரங்கை செவிமடுக்க வந்திருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். போவேல்சாமி இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவார்னு நான் எதிர்பார்த்தேன். அவர் இந்த வயதிலும் சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய அக்கறையையும் கோபத்தையும் தீவிரமாக வெளிப்படுத்திவிட்டு எங்களையெல்லாம் பேச சொல்லி இடம் அளித்துவிட்டு சென்று விட்டார். நான் அவரளவிற்கு இந்த தலைப்பில் நான் பேசக்கூடியவன் அல்ல. அவர் தொடர்ந்து தத்துவம் சார்ந்து சிந்தித்து வரக்கூடியவர். தமிழ் சமூகத்தில் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் பௌத்தம், சமணம் உள்ளிட்ட அவைதீக சமயங்கள் எப்படி இடம் பெற்றன, அது தமிழ் சமூகத்தோடு எப்படி இரண்டர கலந்திருந்தன என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வு செய்து வரக்கூடியவர் அவர். அதை பற்றி பேசியும் எழுதியும் வருபவர் அவர். நான் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட சில விஷயங்களைத்தான் உங்ககிட்ட பேச போகிறேன். தொடர்ந்து கிட்டத்தட்ட நாமக்கலுக்கு வந்து நான் 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. தொடர்ந்து அவரோடு உரையாடியதன் காரணமாக பெற்ற சில விஷயங்களைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ வீரசோழியம் பற்றி நான் பேசுவதற்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதே கூட அவருடைய பார்வையிலிருந்து பார்த்தது தான். அவர் பேசும்போது சொன்னார், தமிழ் சமூகம் அறிவு சமூகமாக இருந்தது, பின்னால் எப்படி எழுத்தறிவற்ற சமூகமாக எப்படி மாறியது, சிந்திக்கக்கூடிய சமூகமாக எப்படி இல்லாமல் போனது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். எல்லா சமூகமுமே இல்லாமையிலிருந்து இருப்பை நோக்கி நகரும். ஆனால் நம்ம சமூகம் ஏராளமானவற்றை இருப்பாக வைத்திருந்த சமூகம். ஆனால் அவற்றையெல்லாம் எப்படி ஒவ்வொன்றாக இழந்தது. நாம் இடைப்பட்ட காலத்தில் கிபி 10-11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்க்கும்போது, இன்னும் குறிப்பாக 16-17ஆம் நூற்றாண்டுகள்லாம் இங்கே கல்வியே இல்லை என்பது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். அது எப்படி ஒரு சமூகம் வளர்ச்சியை நோக்கித்தானே செல்லும், எப்படி நம்ம சமூகம் அப்படி பின்னோக்கி வந்திருக்கிறத பார்க்க முடியுது. சங்க இலக்கியத்தில் பெண் கவிஞர்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாவற்றிலுமே அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருதே. ஒரு கட்டத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பழமொழியை உருவாக்கியவர்களாக நாம் எப்படி மாறினோம். 19ஆம் நூற்றாண்டு அப்போது தோன்றிய நவீன நாவல்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெண்கள் படிக்கக்கூடாது என்று விவாதம் செய்கிறாங்க. சில பேர் படிக்கலாங்கிறாங்க. அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, சாவித்திரி சரித்திரம், நலாயினி சரித்திரம் போன்ற கற்புக்கரசிகளுடைய சரித்திரத்தை பெண்கள் படிக்கலாம், மற்றபடி அவங்க எல்லாத்தையும் படிக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு சமூகமாக எப்படி மாறியது, இதெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. அதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய இலக்கிய இலக்கணங்களை பற்றியான ஒரு முழுமை பார்வை நமக்கு வேணும். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், கண்ணுக்கு தெரியக்கூடிய அல்லது நமக்கு சில பேர் காட்டக்கூடியவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் தமிழ் இலக்கிய இலக்கணம் என்று அதன் பின்னாலேயே போகிறோம். அதாவது பொதுப்போக்கில் எதெல்லாம் பேசப்படக்கூடியதாக இருக்கிறதோ அதில் தான் நாம் கவனம் செலுத்துகிறோம். மறைக்கப்பட்டவை ஏராளமாக இருக்கிறது, நம்முடைய கண்ணுக்கு எடுத்து காட்டாதவை நிறைய இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் தேடி போனோம்னா தான்
அவற்றை பற்றி நாம் அறிய முடியும். அவற்றை பற்றியான ஒரு பார்வையை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். தமிழ் சமூகம் இதையெல்லாம் கொண்ட இப்படி விரிந்து பரந்திருந்த ஒரு சமூகமா என்ற அந்த உண்மையை நாம் அறிய முடியும். கிமுலேயே பௌத்தமும் சமணமும் தமிழ்நாட்டில் இங்கே வந்து கோலோச்சின என்பதை நாம் பார்க்கிறோம். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் என்று நூல் எழுதினார். நீங்கள் அந்த நூல்கள் வந்து இன்றைக்கும் வேல்சாமி சொல்கிற மாதிரி பிடிஎஃப்பில் கிடைக்குது, படித்து பாருங்கள் எவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்ட்டு. அவற்றை பற்றியெல்லாம் நாம் கவனம் செலுத்துவதில்லை அப்படிங்கிறது தான். எல்லாவற்றையும் பார்த்தா தான் ஒரு முழுமை பார்வை கிடைக்கும். ஒரு சிலவற்றை மட்டுமே பார்க்கும்போது நாம் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள முந்தி, இன்னைக்கு நாம் குருடருங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துறது இல்லை, பார்வையற்றவர்கள் பார்வை மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம். அந்த பழமொழியில் குருடர் யானையை தடவி பார்த்தது போலன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அது ஒரு பகுதியை மட்டும் உணர்வதாக அமையும், முழுமையை உணர்வதாக அமையாது. அதற்கு நாம் இன்னும் பௌத்தம் சமணம் பற்றியெல்லாம் அவைதீகம் பற்றி நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அவற்றை பற்றி பேசக்கூடிய தமிழ் இலக்கண இலக்கியங்களை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நான் இன்னைக்கு இந்த கருத்தரங்கில் வீரசோழியமும் பௌத்தமும் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்தேன். இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதில் பேச போகிற யாரும் வீரசோழியத்தை பற்றி பேச மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்போதும் யார் எதை பேச மாட்டாங்களோ அதை நாம் பேசலாம், அதுக்கு போட்டியும் இருக்காது. இப்போ நான் மணிமேகலையை எடுத்திருந்தேன் அப்படின்னா, மணிமேகலை பற்றி பேசுகிறதுக்கு நாராயணமூர்த்தியோ காசி மாரியப்பனோ கூட தயாராக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் வீரசோழியத்துக்கு அப்படி போட்டி வராது. ஆனால் வீரசோழியம் கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த வீரசோழிய நூலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 பக்கம் அச்சில் இருக்கக்கூடிய ஒரு நூல், அவ்வளவு பெரிய ஒரு இலக்கண நூல். ஆனால் அதை பற்றி நாம் பெரிதாக பேசுவதில்லை. அந்த நூலுக்கு தமிழில் எத்தனை பதிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் 4 பதிப்பு தான் வந்திருக்கு. அதை 19ஆம் நூற்றாண்டில் முதல்ல பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்கள். அவர் பதிப்பித்த இலக்கண நூல் இது. 1881 அவர் இந்த நூலை பதிப்பித்தார். அதற்கப்புறம் அவரே 2ஆம் பதிப்பும் கொண்டு வந்தார். 2 பதிப்புகளுக்கும் அவர் முன்னுரை எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான முன்னுரை. அந்த முன்னுரை அவருடைய பதிப்பு பார்வையில் அவர் என்ன சொல்லுவார்னா, நாம் செய்ய வேண்டியது வீரசோழியம் போன்ற நூல்களை எல்லாம் முதல்ல அச்சில் கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் ஆராய்ச்சி. ஏன்னா ஓலைச்சுவடியிலேயே வச்சுருந்தோம்னா அழிஞ்சு போயிடும். ஆகவே முதல்ல அச்சில் ஏற்றிவிட வேண்டும் என்பது அவருடைய முதல் பதிப்பு பார்வை. அவர் வீரசோழியத்தை அச்சில் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் இந்த நூலும் கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. அதற்கு அப்புறம் தாமோதரம் பிள்ளைக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1942 காரா கோவிந்தசாமி முதலியார் என்ற பெரும் தமிழ் அறிஞர் அவர் இதை பதிப்பித்திருக்கிறார். இடையில் பவானந்தம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அவரும் ஒரு பெரிய தமிழறிஞர், காவல்துறையில் பணியாற்றியவர். அவர் வீரசோழியத்தை பதிப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவரால் முடியலை. அவர் தான் சேர்த்த சொத்தை எல்லாவற்றையும் பொது நன்மைக்காக அவர் வழங்கியவர். அவருடைய பெயரிலேயே பவானந்தர் கழகம் என்று உருவாக்கி தமிழுக்காக தன்னுடைய சொத்து முழுமையும் பயன்பட வேண்டும் என்று வழங்கியவர் அவர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். ஆனால் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இப்படி தமிழுக்காக வழங்கியவர். அவர் வீரசோழியத்தை பதிப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவரால் முடியலை. அவர் இறப்புக்கு அப்புறம் அந்த கழகம் பவானந்த பிள்ளையுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று காரா கோவிந்தசாமி முதலியாரிடம் சொல்கிறாங்க. அப்போ அவர் அதை ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு அவருடைய பவானந்தம் பிள்ளையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில்
அதை பதிப்பிக்கிறார். 1942 கோவிந்தராச முதலியாருடைய பதிப்பு வருது. அதற்கப்புறம் அதனுடைய மறுபதிப்பும் 1971 வருது. இது இரண்டாவது. நாம் இந்த பதிப்பு, பழந்தமிழ் இலக்கியம், நவீன இலக்கியம் இதையெல்லாம் பேசும்போது கூட நாம் இலங்கை, மலேசியா போன்ற தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளை நாம் விட்டுருவோம். தமிழ் எங்கெல்லாம் பரவி இருக்கிறது, தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் பல நாடுகளை முன்னிலைப்படுத்தி சொல்லுவோம். இலங்கையில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது, சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, மலேசியாவில் இருக்கிறது என்று பெருமை பேசுவோம். ஆனால் இதுபோல இலக்கிய வரலாறெல்லாம் பேசும்போது அவற்றையெல்லாம் ஒதுக்கி விடுவோம். அங்கிருந்த தமிழர்கள் செய்தவற்றை, அவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு என்ன பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதை விட்டு விடுவோம். பதிப்புலையும் அப்படித்தான். அதனால தான் ஈழத்தைச் சேர்ந்தவர்கள், ஈழத்து அறிஞர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்று அவற்றை அவர்கள் தனியாக எடுத்து எழுத வேண்டிய ஒரு சூழல் நேர்கிறது. வீரசோழியத்திற்கு இலங்கையிலிருந்து ஒரு பதிப்பு வந்தது. குருமூர்த்தி ஐயர் என்பவர் அந்த பதிப்பை செய்தார். அந்த பதிப்பு இன்னைக்கு நமக்கு இணையத்தில் கிடைக்குது. ஆனால் அதனுடைய எந்த ஆண்டு வந்தது என்ற அந்த விவரங்கள்லாம் முன்னாலே இல்லை. அநேகமாக 1950, 60களில் வந்திருக்கலாம்னு நான் யூகம் செய்கிறேன். ஏன்னா அந்த ஆண்டு பற்றியான குறிப்பு பக்கங்கள் இல்லை. அவர் அந்த பதிப்புரையில், அவர் எழுதின பதிப்புரையினுடைய கடைசி 2 பத்திகள் மட்டும் ஒரு பக்கத்தில் இருக்குது. அந்த பத்தியில் அவர் சொல்கிறாரு, இந்த நூலை நான் பதிப்பித்தது குற்றமாயின் என்னை பொறுத்தருள்வீர்களாக அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி இதை குற்றம் அப்படின்னு கருதக்கூடியவர்கள் இருப்பார்கள்னு கருதுறார். காரணம் என்னன்னா, இது ஒரு பௌத்த சமய நூல். பௌத்த சமய நூலை பதிப்பித்ததை குற்றம் என்று கருதுவார்கள் என்ற பயம் அவருக்கு இருந்திருக்குது. அதனால் பொறுத்தருள்வீர்களாக அப்படின்னு அதில் சொல்கிறார். இது 3வது பதிப்பு. இதற்கு அப்புறம் 2005 பெரும் தமிழறிஞர் தி.வே. கோபாலையர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிப்பை வீரசோழியத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு இன்ஸ்டியூட் மூலமாக இந்த பதிப்பை அவர் உருவாக்கினார். அது ஒரு முறை தான் அச்சில் வந்தது. ஆனால் இன்னைக்கு வீரசோழியத்தை நாம் அதனுடைய எல்லா பயன்களையும் பெறக்கூடிய வகையில் ஒரு பதிப்பை படிக்க வேண்டும் என்றால் அது கோபாலையருடைய பதிப்பு. அவ்வளவு பிரமாதமாக முன்னால் இருக்கக்கூடிய பகுதிகள், பின்னிணைப்பு பகுதிகள்லாம் அவ்வளவு சிறப்பாக அவர் கொடுத்திருக்கிறார். நான் இந்த உரைக்காக தயார் செய்யும் போது அவருடைய பதிப்பு எனக்கு மிகப்பெரிய பயன்பட்டது, மிகுந்த மகிழ்ச்சியையும் கொடுத்தது. அதை பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட உவே சாமிநாதையருடைய பதிப்பை பயன்படுத்துவது போன்ற ஒரு மகிழ்ச்சியை அந்த பதிப்பு கொடுத்தது. இப்படி 4 முறை தான் இந்த வீரசோழியம் பதிப்பிக்கப்பட்டிருக்குது. இது உரையோட இந்த நூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் கொண்ட ஒரு நூல். இது இவ்வளவு அற்புதமான ஒரு நூல். ஆனால் இந்த நூல் 4 முறை தான் வந்திருக்குது. அதுவும் தாமோதரம் பிள்ளை பதிப்பிக்கலைன்னா மறுபடியும் அச்சில் வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நூல் இது. இந்த நூலுடைய இன்னும் பல சிறப்புகள் இருக்குது. பௌத்தத்தோடு நாம் இணைத்து இதை பேசும்போது, இன்னைக்கு புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் பௌத்தர்கள் பௌத்த நூல் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எழுதியதுன்னு சொன்னால் நமக்கு இன்னைக்கு கிடைப்பவை 2 தான். காப்பியத்தில் மணிமேகலை, இலக்கணத்தில் வீரசோழியம். இந்த 2 தான் நமக்கு இன்னைக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியவை. மணிமேகலை அது காலத்தை தாண்டி வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. சிலப்பதிகார கதையோட இந்த கதையும் பிணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால வந்தது. அது பௌத்த சமய தத்துவங்களை பேசிய காரணத்தினால அது காலத்தை கடந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பௌத்த சமய தத்துவங்களை பேசியதாலேயே அதை இல்லாமல் செய்வதற்கு முயற்சிகள் நடந்திருக்கின்றன.
அதை கடந்து வந்ததற்கு அது சிலப்பதிகாரத்தோடு சேர்த்து இரட்டை காப்பியம், கதை தொடர்ச்சி கொண்டது, இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கும். இன்னும் சில இலக்கியங்கள் இருந்ததாக மயிலை சீனி வெங்கடசாமி போன்றவர்கள் எழுதுகிறாங்க. வச்சத்தொள்ளாயிரம் என்று ஒரு நூல். முத்தொள்ளாயிரம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். முத்தொள்ளாயிரம் கூட இன்றைக்கு முழுமையாக கிடைக்கல. முத்தொள்ளாயிரம் 900 பாடல்கள் கொண்ட சேர சோழ பாண்டியர் மூவரை பாடிய அற்புதமான ஒரு நூல். அது இன்னைக்கு ஒரு 110 பாடல்கள் தான் அதில் கிடைக்குது. அது மாதிரி வச்சத்தொள்ளாயிரம் என்ற ஒரு பௌத்த சமயத்தைச் சேர்ந்த இலக்கியம், அதை பற்றி அவர் எழுதுகிறார். அது பேர் தெரியுது, நூல் எதுவும் கிடைக்கல. இதுபோல பிம்பிசாரன் கதை என்று ஒன்று, இப்படி சில நூல்கள் மயிலை சீனி வெங்கடசாமி சொல்கிறார், அவையெல்லாம் கிடைக்கல. மணிமேகலை கிடைக்குது. அதற்கப்புறம் நமக்கு கிபி 11ஆம் நூற்றாண்டில் தோன்றிய வீரசோழியம் கிடைக்கிறது. வீரசோழியம் அதற்கப்புறம் 4-5 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகள் நமக்கு தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்ததற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுதான் தமிழில் முதல் 5 இலக்கண நூல். நாம் இன்னைக்கு தமிழ் இலக்கணம் எத்தனை அப்படின்னு எல்லாம் நம்ம கல்வி புலத்தில் கேள்விகள் கேட்போம். அதனுடைய வகை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 இலக்கணம் என்று நாம் சொல்வோம். இந்த 5 இலக்கணமும் சொல்லக்கூடிய நூலாக முதலில் தோன்றிய நூல் வீரசோழியம் தான். அந்த பெருமையுடையது. அந்த பெருமை இந்த நூல் நிலை பெற்று இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். இது தொல்காப்பியத்திற்கு அப்புறம் இடையில 3 இலக்கணங்களையும் பேசக்கூடிய நூல்கள் கூட தோன்றல. யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், பொருள், அகப்பொருள், புறப்பொருள், இவற்றுக்கெல்லாம் தனித்தனி நூல்கள் தோன்றின. ஆனால் 5 இலக்கணத்தையும் ஒன்றாக பேசக்கூடிய நூல் அப்படிங்கிறது பௌத்த சமயத்தைச் சேர்ந்த இந்த வீரசோழியம், இந்த நூல் தான். இந்த நூலை இயற்றியவர் பெயரே புத்தமித்திரனார். புத்தமித்திரர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், புத்தருக்கு நண்பர், புத்தருக்கு அணுக்கமானவர், புத்தருடைய அடிமை, இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். நாம் சுதேச மித்திரன் என்ற பத்திரிகையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மித்திரன் என்ற சொல்லுக்கு இதெல்லாம் பொருள். ஆக புத்தருடைய அடிமை, புத்தருடைய நண்பர் என்றெல்லாம் பெயர் கொண்ட புத்தமித்திரர் அவர் எழுதிய நூல் இது. 5 இலக்கணம். அதற்கப்புறம் பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் இயற்றிய ஒரே இலக்கண நூல் இதுதான். அவர்கள் வேறு வேறு இலக்கியங்களை படைத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்குது. மணிமேகலை அல்லாமல் வேற வேற நூல்கள் அவங்க இலக்கியம் படைத்திருப்பதாக தகவல் கிடைக்குது. பல பாடல்களும் கூட நமக்கு கிடைக்குது. உதிரியான பாடல்கள்லாம் கிடைக்குது. ஆனால் இலக்கணம் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, வீரசோழியம் மட்டும்தான். ஆகவே அந்த வகையிலும் இது முக்கியத்துவம் பெற்ற ஒரு நூல். இன்னொன்று, வீரசோழியம் என்ற பெயர், இது இந்த நூலுக்கு எப்படி இப்படி பெயர் வந்தது? நீங்கள் ஒரு நூலுக்கு பெயரிடுவது எப்படி என்பதை பற்றி தமிழ் இலக்கணம் பல நூற்றாண்டுகள் முன்னாடியே பேசியிருக்குது. ஒரு புத்தகத்துக்கு எப்படி பெயர் வைக்கிறது, என்னென்ன காரணங்களால் பெயர் வைக்கலாம் என்பதை பற்றி பேசியிருக்குது. இப்போ தொல்காப்பியம் அப்படின்னா அது ஆசிரியர் பெயரால் பெயர் பெற்ற நூல். நன்னூல் என்றால் அந்த நூலினுடைய பண்பின் காரணமாக பெயர் பெற்ற நூல். இப்படி காரணங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நூல் எழுதுவதற்கு பொருள் வழங்கிய, ஆதரவு அளித்த வள்ளலின் பெயரால் நூலுக்கு பெயர் சூட்டுவது உண்டு. அந்த மரபுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் வீரசோழியம். இந்த நூலை எழுதுவதற்கு, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது இலக்கண நூல்லாம் எழுதணும்னா விரிவாக ஆய்வு செய்யணும். இலக்கியம் கூட நாம் என்ன பண்ணிடலாம், அவரவருடைய மனச்சான்றின் அடிப்படையில் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னிலைப்படுத்தி எழுதிட முடியும். எங்கேயும் போகாமலே ஒரு நாவலை இருந்த இடத்துலேருந்து என்னால் எழுதிட முடியும். ஆனால் ஒரு இலக்கண நூலை அப்படி எழுத முடியாது.
இலக்கண நூலுக்கு ஆய்வுகள் வேணும், தரவுகள் வேணும், தரவுகளை தேடி தொகுக்கணும், மொழியை பற்றியான விரிவான அறிவு இருக்கணும், ஏற்கனவே வந்த இலக்கண நூல்களை எல்லாம் பயின்று இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு இலக்கண நூலை எழுத முடியும். அப்போ பல ஆண்டுகள் ஆகும். பல ஆண்டுகள் அதை எழுதுவதில் கவனம் செலுத்தக்கூடியவர் என்ன செய்வார்? சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்? அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்வார்? அப்போ யாராவது ஒருவர் ஆதரிக்கணும். இது அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதும்போது அவர் அந்த உரையில் சொல்லுவார், இந்த உரையை எழுதியது நானாக இருக்கலாம், ஆனால் இந்த உரையை உருவாக்குவதற்கு எது காரணம்? பொப்பன காங்கேயன் அளித்த சோற்று திரளல்லவோ இவ்வுரை செய்வித்தது அப்படின்னு எழுதுவார். பொப்பன காங்கேயன் சொல்கிறவன் திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி போகிற வழியில் இருக்கக்கூடிய மோரூர், அந்த மோரூர் பகுதியை ஆட்சி செய்த மன்னன், ஒரு குறுநில மன்னன். அவன் அளித்த சோற்று திரளல்லவோ இவ்வுரை செய்வித்ததுன்னு சொல்லுவார். அவன் போட்ட சோறு தான் இந்த உரையை உருவாக்குச்சுன்ட்டு. அதுபோல வீரராஜேந்திர சோழன் என்ற மன்னன், அவன் ஒரு 7 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணான். 1162 1169 வரைக்கும் 7 ஆண்டுகள் தான் அவனுடைய ஆட்சி காலம். அப்போது அவனுக்கு கீழ் அவனுக்கு கப்பம் செலுத்தக்கூடிய ஒரு குறுநில மன்னனாக புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதியை ஆட்சி செய்தவர் இந்த புத்தமித்திரனார். இவரும் அரச வம்சத்தை சேர்ந்தவர் தான். இவருடைய பரம்பரை இவருக்கு முன்னும் பின்னுமாக இவருடைய பரம்பரை இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. அறந்தாங்கி பகுதியில் இருக்கக்கூடிய பொன்பற்றி இன்னைக்கு பொன்பேத்தி என்று அந்த ஊர் வழங்குது. அந்த ஊரை அந்த பகுதியை ஆட்சி செய்தவர் இவர். ஆனால் மன்னராக இருந்தாலும் கூட, ஒரு குறுநில மன்னராக இருந்தாலும் கூட, அவருக்கு மேலே இருக்கக்கூடிய மன்னனின் ஆதரவு இவருக்கு தேவைப்படுகிறது. அந்த வீர ராஜேந்திரனுடைய வேண்டுகோளின் அடிப்படையில், அவனுடைய ஆதரவின் அடிப்படையில் இந்த நூலை இவர் உருவாக்கினார். ஆகவே அவனுடைய பெயரை நூலுக்கு சூட்டினார். அதுதான் வீரசோழியம் என்பது. வீரராஜேந்திரனுடைய அவனுக்கு வழங்கிய பட்டப்பெயர் வீரசோழன் என்பது. ஆகவே வீரசோழியம் என்று அவனுடைய பெயரால் இதுக்கு பெயர் சூட்டினார். ஆகவே ஆதரித்த வள்ளலின் பெயர் இதற்கு அமைந்திருப்பதுங்கிறது மிக முக்கியமானது. இது அதற்கப்புறம் இந்த நூலினுடைய முக்கியத்துவம்னு இலக்கண ஆசிரியர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழியியல் ஆசிரியர்கள் பல காரணத்தை சொல்கிறாங்க. வீரசோழிய இலக்கண கோட்பாடு என்று பேராசிரியர் சு ராஜாராம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு நூலை எழுதியிருக்கிறார், மொழியியல் பேராசிரியர் அவர். அதுபோல உள்ள இலக்கணம் சார்ந்து நான் ஆய்வுக்கு போகலை. என்னை இந்த நூலில் கவர்ந்த இன்னொரு விஷயம், இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்வதற்கு நான் அறிந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நூலினுடைய உரையில் காட்டியிருக்கக்கூடிய மேற்கோள் பாடல்கள். இந்த நூலுக்கு உரை எழுதியவர் பெருந்தேவனார். பெருந்தேவனார் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், 12ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். இவருடைய புத்தமித்திரனாருடைய மாணவராக இருக்கக்கூடும் என்று கருதுகிறாங்க. ஆனால் அதற்கு முழுமையான ஆதாரம் இல்லை. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இந்த உரை வந்திருக்கும்னு கருதுகிறாங்க. இந்த உரையை பற்றி எப்படி, அதாவது பழைய காலத்தை நாம் பேசுகிறோம், நவீன காலத்தில் கூட எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை மாற்றி பேசுவார்கள், திரிப்பார்கள் என்பதற்கு நிறைய உதாரணம் உண்டு. இதுவும் கூட அப்படித்தான். புத்தமித்திரனார் பௌத்தர், அது தெளிவாக தெரியுது, அவர் ஒன்றுமே மாற்றவே முடியாது. ஆனால் பெருந்தேவனார் உரையாசிரியர், அவர் சைவர் என்று தமிழ் இலக்கிய வரலாறு எழுதிய மு. அருணாசலம் சொல்கிறார். அவர் சைவர்னு நிறுவனத்துக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறார். ஏன் அவர் பௌத்தராக இருந்தால் என்ன குறைஞ்சி போயிடுது? அவர் பௌத்தர் என்பதற்கு ஏராளமான சான்று அந்த உரையில் இருக்குது. ஆனால் இவருக்கு ஆசை. அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், பௌத்தர்கள் தமிழுக்கு பெரிய கொடையெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, சில பேர் சொல்வது போலன்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். குறைத்து மதிப்பிடுவது, உன்னை தமிழுக்கு செய்தவர்கள் தான் எந்த சமயத்தை விரும்புகிறோமோ அவங்களாக காட்டுவது.
அப்போ இவரை பெருந்தேவனார் என்ன சொல்கிறாரு, மகாதேவர், சிவபெருமானுக்கு மகாதேவர் என்று ஒரு பெயர் உண்டு, அதனுடைய தமிழ் வடிவம்தான் பெருந்தேவன் என்பது. ஆகவே இவர் சைவர். தேவாரத்திலிருந்து 2 பாடல்களை மேற்கோள் காட்டுறாரு. வேறு சில பாடல்கள் சிவபெருமானை பற்றி மேற்கோள் காட்டுகிறார். ஆகவே இவர் சைவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஆனால் பெருந்தேவனாருடைய அந்த விரிவான உரையில் அதிகமாக மேற்கோள் காட்டப்படக்கூடிய பாடல் புத்தரை பற்றியவை. 26 பாடல்கள் புத்தரை பற்றிய பாடல்களை மேற்கோள் காட்டியிருக்காரு. அதுதான் அதிகம். ஆனால் அதிகமாக இருந்தால் கூட அருணாசலம் ஒத்துக்க தயார் இல்லை. அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறாரு. இவருடைய ஆசிரியர் புத்தமித்திரனார்கிட்ட இவர் வீரசோழியத்தை பாடம் கேட்டிருப்பார். பாடம் கேட்கும்போது அவர் புத்தரை பற்றியான பாடல்களை இவருக்கு சொல்லியிருப்பார். ஆகவே ஆசிரியருடைய நினைவாக இந்த பாடல்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவர் சைவர் தான் என்று சொல்கிறார். அந்த 11ஆம் நூற்றாண்டில் இவர் பக்கத்தில் இருந்து புத்தமித்திரனாரும் பெருந்தேவனாரும் 2 பேரும் ஆசிரியருமான ஒரு உறவை பார்த்தது போல அப்படி எழுதுகிறார். 26 பாடல்கள் இந்த வீரசோழிய உரையில் மேற்கோள் பாடல்களாக புத்தரை பற்றிய பாடல்கள் வருகின்றன. நமக்கு இந்த பாடல்களிலிருந்து ஒரு பாடலையாவது நாம் நம்முடைய பாடநூல்கள்லேயோ பொது மேடைகள்லேயோ நாம் கேட்டிருப்போமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாம் அவற்றை எடுத்து பேசுவது இல்லை. அது ஒரு செல்வம். இன்னைக்கு உலக அளவுக்கு பௌத்தம் பற்றி ஆய்வு செய்வதுங்கிறது மிகப்பெரிய ஒரு துறையாக வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, இந்தியாவில் மட்டும் அல்ல, பல நாடுகளில் பௌத்தம் பரவி இருக்கிறது. ஜப்பான், திபெத் போன்ற எத்தனையோ நாடுகளில் பௌத்தம் பரவி இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஏராளமான பௌத்த கோயில்கள் விதவிதமாக இருக்கிறத பார்க்கலாம். புத்தருடைய பிரம்மாண்டமான உருவங்கள் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அவர்களெல்லாம் பௌத்தத்தை பற்றி பலவிதமான ஆய்வுகள் செய்கிறாங்க. இந்தியாவில் என்ன இருக்குதுன்னு ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு யாருக்கும் நாம் தமிழில் பௌத்தம் பற்றி இவ்வளவு செய்திகள் இருக்கிறது என்பதை நாம் காட்டுவதே இல்லை. அவங்க பார்க்க மறுக்கிறாங்க. அப்படின்னா அவங்க பார்க்க மறுக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? பல பேருக்கு தமிழ் தெரியாது. அப்போ நாம் இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் கொண்டு போக வேண்டியிருக்குது, பிற மொழிகளுக்கு கொண்டு போக வேணும். ஆனால் நாம் தான் இவற்றை நாமே பார்ப்பதில்லை, நம்ம மக்களுக்கே இவற்றை காட்டுவதில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க இதையெல்லாம் மேற்கோள் காட்டி இப்படியெல்லாம் தமிழில் இருக்குது? வேல்சாமி சொல்லுவார், மணிமேகலையில் வரக்கூடிய அந்த பௌத்த தத்துவம் அந்த இன்னைக்கு கூட சொல்லிகிட்டு இருந்தார், கடைசி 3 இயல்களுக்கு நமக்கு இன்னும் தெளிவான உரை இல்லை. அதற்கு இப்போவும் ஒரு அருமையான உரை, ஒரு நல்லா வாசித்து ஒருவர் உரை எழுதி அதுக்கு வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லுவார். அவ்வளவு அடர்ந்த தத்துவத்தை விளக்கக்கூடிய பகுதி அது தமிழில் இருக்குது. ஊவேசா மணிமேகலை பதிப்பில் கொடுக்கும்போது மணிமேகலையில் பயின்று வரக்கூடிய புத்தருடைய பெயர்கள் அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட பெயர்களை தர்றார். இவ்வளவு இருக்கு நம்மகிட்ட. மயிலசீனி வெங்கடசாமி பௌத்தமும் தமிழும் நூலில் புத்தர் துதிப்பாடல்கள் என்று கடைசியில் பின்னிணைப்பில் கொடுக்குறாரு. வீரசோழியத்தில் இன்னும் வேற இது நீலகேசி உரையில் போன்றவற்றிலெல்லாம் வரக்கூடிய புத்தரை பற்றியான பாடல்களை தொகுத்து புத்தர் துதிப்பாடல்கள்னு கொடுக்குறாரு. இவ்வளவும் இருக்குது. ஆனால் இவற்றை நாம் மற்றவர்களுக்கு காட்டுவதில்லை, நமக்கே காட்டிக்கொள்வதில்லை. நாம் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு நிறுவுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படி அல்ல. தமிழ் இலக்கியம் மிகப்பெரிய பரப்பு, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பரப்புடையது. அதுக்கு இந்த 26 பாடல்கள் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. வீரசோழியத்தில் காட்டக்கூடிய இந்த 26 பாடல்கள், இந்த பாடல்களை பற்றியே நாம் நிறைய பேச முடியும். நீங்கள் தமிழில் விதவிதமான யாப்பு வகைகள் இருக்குது. சின்ன, அதாவது ஒரு அடியில் 2 சீர் மட்டுமே கொண்ட பாடல்களும் உண்டு, 32 சீர் கொண்ட பாடல்களும் உண்டு. நீங்கள் ஆத்திசூடியுடைய கடவுள் வாழ்த்தை பார்த்தீங்கன்னா, ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி
தொழுவோம் யாமே. ஒரு அடியில் ரெண்டு ரெண்டு சீர் தான். நீங்கள் போது சாந்தம் பொற்பை ஏந்தி ஆதிநாதர் சேர்வோர் சோதிவானம் துண்ணுவாரே, சின்ன பாட்டு. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்மகிட்ட உண்டு. அதே சமயம் பெரிய பாடல்களும் உண்டு. இப்போ கம்பராமாயணத்தை பலவிதமாக பேசி பேசி இன்னைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். பேச வேண்டிய நூல் தான். அதில் விதவிதமான பாடல் வகைகளை நாம் பார்க்கலாம். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண்விழித்து நோக்க. இது பாருங்க, அரிசிர் ஆசிரிய விருத்தம். வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, ஒப்பாரி பாட்டு. இது இப்படி நெடும் பாடல்களையும் எழுதுவார் கம்பர். குட்டி குட்டியாகவும் எழுதுவார். இலங்கையில் அனுமனுடைய வாலில் தீ வச்சிட்றாங்க. அந்த தீயை எல்லா இடத்துக்கும் பரப்புறதுக்கு அனுமனாகிய குரங்கு அப்படி தாவி தாவி ஓடுது. எல்லா இடமும் தீப்பிடிச்சு எரியுது. அப்போ தீயை கட்டுப்படுத்தணும்னா இந்த குரங்கை பிடிக்கணும். அப்போ கம்பர் எழுதுறாரு, உற்றகலாமுன் செற்ற குரங்கை பற்றுமின் என்றான் முற்றும் முனிந்தான். இதுதான் பாட்டு. தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நீளமான பாட்டை எழுத முடியுமா? என்ன அப்போ உற்றகலாமுன் செற்ற குரங்கை ஒரு அடியில் ரெண்டு சீர் தான். பற்றுதீர் பற்றுதீர் என்பார், எற்றுதீர் எற்றுதீர் என்பார். அந்த குரங்கை பிடிங்க பிடிங்க அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு 3 சீர் கொண்ட வேகமான ஒரு பாட்டை அவர் எழுதுறாரு. இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நாம் எடுத்து பேசிகிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் எதில் பேசுவோம் அப்படின்னா, நாம் இந்த வைதீக மதம் சார்ந்தவற்றில் தான் பேசுவோம். இப்போ வீர சோழியத்தில் 26 பாட்டு இருக்குது பாருங்க. அதில் ஒரு பாட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. பொருந்து போதியில் இருந்த மாதவர் திருந்து சேவடி மருந்தும் ஆகுமே. இது ஒரு அடியில் 2 சீர் மட்டும் கொண்ட பாட்டு. இது வஞ்சி பாவினம். பொருந்து போதியில் இருந்த மாதவர் திருந்து சேவடி மருந்தும் ஆகுமே. பொருந்து போதியில், போதியிலுக்கு போதி மரம்னு நாம் சொல்லுவோம். புத்தர் போதி மரத்தடியில் இருந்தார். அரச மரம் போதி மரம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விளக்கம் இருக்குது அதுக்கு. போதிங்கிறது பொதிய மலை. பொதி அப்படிங்கிறது தான் முதநிலை திரிந்து போதின்னு ஆச்சு. சங்க இலக்கியத்தில் பொதியில் அப்படின்னு வருது. அதிலிருந்து தான் போதி என்பது வந்தது. அங்கே பொதிகை மலையில் இருந்து தான் அகத்தியர் தமிழ் வளர்த்தார். அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர்கள் சிவபெருமான், முருகன், இவங்கெல்லாம் அப்படின்னு நமக்கு கதை உண்டு. பௌத்தத்தில் வேறொரு கதை உண்டு. அகத்தியரை அவங்க எடுத்துக்கிட்டு அகத்தியர் கதையில் அவலோகிதர் என்ற புத்த மதத்தில் வரக்கூடிய போதி சத்துவர்களில் ஒருவராகிய அவலோகிதர், அவர்தான் அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார் என்று பேசக்கூடிய ஒரு மரபு இருக்கு. அதை நாம் பார்ப்பதே இல்லை. அகத்தியரை பற்றி பேசும்போது கூட பௌத்தத்தில் அகத்தியர் வர்றாரா, அகத்தியரை எப்படி அவங்க சொல்கிறாங்க என்பதை நாம் பார்ப்பது இல்லை. இப்போ இதில் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு பாட்டு. பொருந்து போதியில் இருந்த மாதவர் திருந்து சேவடி மருந்தும் ஆகுமே அப்படின்ட்டு. இதே போல் இன்னொரு பாட்டு பாருங்க. அணிதங்கு போதி வாமன் பணிதங்கு பாதமல்லால் துணி பொன்றில்லாத தேவர் மனிதங்கு பாதம் மேவார். இது 3 சீர் கொண்ட பாட்டு. இது புத்தரை போற்றக்கூடிய, புத்தர் துதியில் வரக்கூடிய ஒரு பாட்டு. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் எங்காவது அணி இலக்கணத்துக்கோ யாப்பிலக்கணத்துக்கோ எங்காவது மேற்கோளாக நாம் எடுத்து காட்டுறோமா? இதில் பாடநூல்கள்லாம் கடவுள் வாழ்த்துன்னு வைப்பாங்க. இப்போ பள்ளி பாடநூலில் கடவுள் வாழ்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக மொழி வாழ்த்து வச்சுட்டாங்க. ஆமாம், 10 ஆண்டுகளாக இல்லை. ஆமாம், கடவுள் வாழ்த்து ஆனால் 2வது 3வது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். சுத்தமாக இல்லையா? இல்லை. கடவுள் வாழ்த்துன்னு வைக்கும்போது நமக்கு பொதுவாக இது கம்பராமாயணத்திலிருந்து உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே வைப்பாங்க.
இல்லைனா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இதை வைப்பாங்க. இதுலேயும் சைவ வைணவ சண்டையும் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு கம்பர் எழுதுனது பெருமாளை பற்றி திருமால் பற்றியான பாட்டு, சேக்கிழார் எழுதுனது சிவனை பற்றியானது. அதில் தமிழ் புலவர்கள்கிட்ட இந்த சைவ வைணவ சண்டையும் உண்டு. உலகம் யாவையும் அப்படின்னு ஓசை படுத்து செல்வது போல கம்பர் எழுதியிருக்காரு. ஆனால் சேக்கிழார் பாருங்க, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், அவர் எடுத்து செல்லும் ஓசை, எடுப்பு, ஆமாம் படுப்பு. இப்படி எந்த பாட்டு உயர்ந்தது அப்படின்னா சிவபெருமான் பற்றியான பாட்டு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சண்டை உண்டு. ஆனால் நாம் ஒரு புத்தரை பற்றியான ஒரு பாட்டை ஒரு கடவுள் வாழ்த்தில் எங்காவது நாம் படிச்சிருக்கிறோமா? எங்கேயும் இல்லை. இப்போ வீரசோழியத்தில் புத்தமித்திரனார் எழுதிய அந்த முதல் பாட்டே ரொம்ப பிரமாதமான ஒரு கடவுள் வாழ்த்து, புத்தரை போற்றக்கூடிய வாழ்த்து. அந்த பாட்டு மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. மிக்கவன் போதியின் மேதக்கு இருந்தவன் மெய்த்தவத்தால் தொக்கவன் யார்க்கும் தொடர ஒண்ணாதவன் தூயன் எனத் தக்கவன் பாதம் தலைமேல் புனைந்து தமிழுரைக்க புக்கவன் பைம்பொழில் பொன்பற்றி புத்தமித்திரனே அப்படின்னு சொல்றாரு. புத்தரை பற்றி சொல்லும்போது எவ்வளவு வார்த்தைகள் பாருங்க. மிக்கவன், மேதக்கு இருந்தவன், மெய்த்தவத்தால் தொக்கவன், யாருக்கும் தொடர ஒண்ணாதவன், யாராலும் பின்பற்ற முடியாதவன், தூயன். இப்படியான சொற்களை, எவ்வளோ அழகான சொற்களை போட்டு ஒரு வாழ்த்து பாட்டை அவர் எழுதுறாரு பாருங்க. இப்படிப்பட்ட 26 பாடல்கள் இந்த வீரசோழிய உரையில் இருக்கு. அதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்னொன்று, நாம் ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா, பரிபாடல், இது 4 சொல்லுவோம். வஞ்சிப்பா, இந்த 4 பாட்டு நாம் சொல்லுவோம் பாருங்க. அதில் களிப்பாவுக்கு உதாரணம் அப்படின்னா கலித்தொகை, சங்க இலக்கியத்தில் கலித்தொகை களிப்பா மறுபடியும் பிற்காலத்திலலாம் வரலைன்னு சொல்லுவோம். நீங்கள் வீரசோழிய உரையை பாருங்க. அதில் யாப்பிலக்கணம் பேசக்கூடிய பகுதியில் ஒரு 4-5 களிப்பாக்களை உதாரணமாக கொடுத்துருக்கிறார். மிக நீண்ட களிப்பாக்கள் அவை. அந்த களிப்பா எல்லாமே புத்தரை பற்றியானவை. அவ்வளவு நீண்ட பாடல்கள் புத்தரை பற்றி இருக்குது. அந்த பாடலில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சமீபமாக இலக்கணத்தில் அந்த அளபடை பற்றி கொஞ்சம் அது பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய அபிப்பிராயப்படி சங்க இலக்கியம், அதற்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இந்த காலத்துக்கு அப்புறம் 14 கீழ்கணக்கு, இந்த காலத்துக்கு அப்புறம் அளபடை பயன்படுத்தப்படலை, வழக்கிழந்து போச்சு. பிற்காலத்தில் சக்தி முற்ற புலவர் அவர் எழுதின நாராய் செங்கால் நாராய் பாடலில் காலது கொண்டு மேலே தளி கையது கொண்டு மெய்யது பொத்தின்னு வரும். அதில் மேலே தளி அப்படின்னு சொல்லுவார். தழுவிங்கிறது தளின்னு அளபெடுத்து வரும். அங்கே ஒரு இடத்துல வருது. பிற்காலத்தில் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. காப்பியங்கள்லாம் அளபடையை பார்க்க முடியாது, தனிப்பாடல்களில் அளபடையை பார்க்க முடியாது. நாம் இன்றைக்கும் செய்யுளுக்கு இலக்கண அளபடை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் அது வழக்கொழிந்து போய் எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. ஆனால் வீரசோழியத்தில் இந்த சான்று பாடல்களில் களிப்பாவில் அளபடை வர்றதை பார்க்க முடியுது. நீங்கள் ஒரு அர்ச்சனை பாட்டு, நீங்கள் அர்ச்சனை என்பது பாட்டே ஆகும் தானே. பாட்டு தான் அர்ச்சனைங்கிறது, போற்றுவது. கடவுளை எப்படி போற்றணும்? பாட்டின் மூலமாக போற்றணும். இதில் பாருங்க, இது புத்தரை பற்றியான அர்ச்சனை தான். அருளாளி நயந்தோய் நீங்கிறது அளபெடுத்து வருது. அது நீன்னு ஒரே எழுத்தா வந்துச்சுன்னா, ஒரு சொல்லா வந்துச்சுன்னா அது ஓரசை ஆயிடும். அதனால நீ அப்படின்னு அளபெடுக்குது. அருளாளி நயந்தோய் நீ, அறவாளி பயந்தோய் நீ, மருளாளி துறந்தோய் நீ, மறையாளி புறந்தோய் நீ, மாதவரில் மாதவன் நீ, வானவருள் வானவன் நீ, போதன் அரிற் போதனன் நீ,
புண்ணியருட் புண்ணியன் நீ, ஆதி நீ, அமலன் நீ, அயனும் நீ, அரியும் நீ, சோதி நீ, நாதன் நீ, துறைவன் நீ, இறைவன் நீ, அருளும் நீ, பொருளும் நீ, அறிவன் நீ, அனகன் நீ, தெருளும் நீ, திருவும் நீ, செறிவும் நீ, செம்மல் நீ. இப்படி புத்தரை போற்றக்கூடிய பாட்டு. இது மாதிரி 5-6 களிப்பாக்கள்ல வருது. இவற்றை உட்கொண்டிருக்கக்கூடியது வீரசோழியம். ஆக நாம் அவைதீகம் பற்றி பேசும்போது நாம் வீரசோழியத்தை இலக்கண நூல், அது இலக்கணம் சொல்லியது அப்படின்னு மட்டும் பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது என் பார்வை. அதில் பௌத்தம் சார்ந்த இவ்வளவு பாடல்கள் இருக்கு பாருங்க. இந்த பாடல்களை முதன்மைப்படுத்தி நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பாடல்களை தனியாகவே தொகுத்து இவற்றுக்கு உரை எழுதி நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நான் கருதுகிறேன். அப்புறம் ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வீரசோழியத்தை பல பேர் இந்த நூலை புறக்கணிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சமஸ்கிருத இலக்கண அடிப்படையை தமிழுக்குள்ள புகுத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்சாமி சொன்னார், நாம் இப்படியெல்லாம் இது திரித்தது புகுத்தியது அப்படின்லாம் பார்ப்பதை விட ஒரு காலகட்டத்தில் ஒரு நூல் என்ன காரணத்திற்காக உருவாகிறது என்று அதனுடைய பின்னணி சார்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நாம் இதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சமஸ்கிருத இலக்கணத்தை தமிழில் கொண்டு வந்து புகுத்துவதற்காக ஏற்பட்டது அல்ல. சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்காக எழுதிய நூல் இது. பேராசிரியர் ராஜாராம அதுதான் சொல்கிறார். இப்போ வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் எழுதினார். தொன்னூல் விளக்கம் எதற்காக அவர் எழுதினார்? அவர் தமிழை புரிந்து கொள்ள. அவரை போன்று வெளிநாடுகளிலிருந்து வந்த பாதிரியார்கள், கிறித்தவர்கள், அவர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்காக, கற்றுக்கொண்டு தமிழர்களிடம் ஊடாடுவதற்காக, ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்காக அவருடைய பாணியில் அவர் அந்த இலக்கணத்தை உருவாக்குறார். அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும், தமிழ் தெரியாதவர்கள் தமிழை கற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருக்கும், அதையெல்லாம் கையாண்டு அந்த இலக்கண நூலை எழுதினார். இப்போ வீரசோழியமும் அப்படித்தான். சமஸ்கிருதம் மட்டும் அறிந்தவர்கள், அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்வதற்காக இந்த நூல் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, தமிழ் இலக்கணத்தையும் சமஸ்கிருத இலக்கணத்தையும் இணைத்து பல இடங்களில் இந்த நூலில் எழுதியிருக்கிறத பார்க்கலாம். எவையெல்லாம் ஒப்புமை, எவையெல்லாம் வேற்றுமை என்று காட்டுவதற்காகவும் எழுதியது. ஒரு மொழி உயர்ந்தது, இன்னொன்று தாழ்ந்தது என்று சொல்வதற்காக இது எழுதப்பட்டது அல்ல. ஆகவே வீரசோழியத்தை பற்றி நாம் இப்படி ஒரு புதிய பார்வையை நாம் வைக்கணும் என்று சொல்கிறாங்க. அந்த கருத்தையும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னுடைய இது என்னென்னா, நாம் தமிழ் இலக்கியத்தை, பழந்தமிழ் இலக்கியத்தை பார்க்கும்போது ஒரு முழுமை பார்வை கொண்டிருக்கணும். வைதீகம் சார்ந்து, சைவம் வைணவம் சார்ந்து வரக்கூடிய இலக்கியங்கள் தான் தமிழ் இலக்கியம்னு பார்க்கக்கூடாது. சமணம், பௌத்தம் இவற்றை உள்ளடக்கிய பல இலக்கியங்கள், இலக்கணங்கள் இருந்திருக்கின்றன. அவற்றையும் நாம் பொதுவெளிக்கு கொண்டு வந்து பார்க்க வேண்டும். அந்த முழுமை பார்வை தேவை என்பதை இந்த உரையில் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.